மதியழகன், எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பு. இது பற்றிய கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவேக அரசு கடந்த மே மாதம் 13ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகர் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து மீதமுள்ள 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கோரி கடிதம் அளித்துள்ளதால் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை கோரிய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி சபாநாயகருக்கு கடிதம் அளித்திருந்தார். இதை ஏற்று 21 எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கைகளை கைவிடுவதாக பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணை கொண்ட பொழுது ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய உள்ளதாக தெரிவித்ததற்கு அந்த மனு வாபஸ் பெறப்பட்டதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்சி மாறி வாக்களித்தவர்களை மன்னிக்க அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம் இல்லை. கொறடா உத்தரவை மீறியதன் மூலம் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் தாமாக முன்வந்து தங்கள் பதவியை துறந்து விடுகின்றனர். அவர்களின் மன்னிப்பை ஏற்று தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டது அரசியல் சாசன கேலிக்கூத்து என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இந்த பிரச்சனை கட்சிக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையிலான பிரச்சனை, பொதுச் செயலாளர் மன்னித்து விட்டதால் அவர்கள் மீண்டும் கட்சி உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர். இது சம்பந்தமாக 3வது நபர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதிகள் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தவர்களை மன்னித்து விட்டதால் அவர்கள் கட்சி உறுப்பினர்களாகவே நீடிக்கின்றனர். அவர்கள் ராஜினாமா செய்யவில்லை. மனுதாரர் 3ஆம் நபர் கட்சி சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. சட்டப்படி 15 நாட்களில் மன்னித்து தகுதி நீக்க நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது. அதனை சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதில் என்ன தவறு உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தற்பொழுதைய நிலையில் எந்த கட்சி தாவல் நடவடிக்கையும் இல்லை என தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.